அனைவருக்கும் வணக்கம். வரும் சட்டமன்ற தேர்தலில் தாவேகா சார்பாக யாரெல்லாம் போட்டி போட்டு துவக்க விரும்புகிறீங்களோ அவங்கெல்லாம் விருப்ப மனுவை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி தாவேகா சார்பில் அழைப்பு விடுத்ததும் நிறைய தற்கொலைகள் பார்த்தீங்கன்னா பனையூரில் போய் ரோடையெல்லாம் பிளாக் பண்ணி பொதுமக்களுக்கு தொந்தரவு கொடுத்து அந்த விருப்ப மனுவை ஆளுக்கு ஆளு 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போயிருக்கானுங்க. இதில் கூத்து என்னன்னா, விஜய் ரசிகர்கள் போட்டிருக்கிற பதிவை பாருங்க. விருப்ப மனு எண்ணிக்கை டிவிக்கே 50 லட்சம், டிஎம்கே 20,000 அப்படின்லாம் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு எண்ணிக்கையை போட்டிருக்கானுங்க. பிஜேபி 420 போட்டிருக்கானுங்க. அது எதுக்குன்றது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் பாருங்க, 50 லட்சம் விருப்ப மனுக்கள் விநியோகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா உருட்டுறானுங்க. அது 50,000 விருப்ப மனுக்கள். முதல்ல என்ன காமெடினா, 50,000 விருப்ப மனுவை வாங்கிட்டு போய் என்னடா பண்ண போறீங்க? அது என்ன பிளாக் டிக்கெட்டா படமாடா போடுறாங்க? அதை பாருங்க, பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கா விஜய் சினிமாலேயே பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கு. இங்கெல்லாம் விடுவாங்களா? எங்கள் தளபதியோடைய ரசிகர்கள் என்னத்தை கொடுத்தாலும் வாங்குவாங்க. சாணியில் விஜய்னு எழுதி கொடுத்தா கூட வாங்கிட்டு போயிடுவாங்க. அது என்னன்னே தெரியாது. இப்போ உட்காந்துருந்து யோசிச்சுட்டு இருப்பானுங்க, ஏதோ விருப்ப மனுன்னு கொடுத்தாங்க, அதை அண்ணனுக்காக வாங்கிட்டு வந்துட்டேன், அதை என்னடா பண்ணுறதுன்னு உட்காந்துருந்து பேசிக்கிட்டு இருப்பானுங்க. தேர்தலில் போட்டி போடுறதுக்கான விருப்ப மனுவும் தியேட்டரில் விற்கிற டிக்கெட்டும் ஒன்றாடா? டிக்கெட்டை வாங்குற மாதிரி விருப்ப மனுவை வாங்கி குவிச்சு அதில் நாங்கள் சாதனை படைச்சிட்டோம் பாருங்கன்றானுங்க. இதுக்கு தான் தற்குறிகள் படிக்கிறான்னு இதுக்கு தான்டா சொல்கிறோம். இதில் இன்னொரு கூத்து என்னன்னா, நேற்றுக்கு அதாவது 6ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விருப்ப மனுவை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேரில் போய் வாங்கின தாவேகாரனுங்கெல்லாம் 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கானுங்க. ஆனால் நேற்றுக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு பதிவு போட்டிருக்காரு. இந்த மாதிரி விருப்ப மனுவை நான் இங்கேயே அப்லோட் பண்ணுறேன், ஆன்லைன்லேயே எல்லாரும் ஆன்லைனில் ஃபில் பண்ணி எனக்கு இங்கே மெயில் அனுப்புங்க, இல்லைன்னா நேரில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயே அந்த விருப்ப மனுவை போட்டு விட்டுட்டாப்ல. நேரில் போய் 100 ரூபா கொடுத்து வாங்கின அந்த 50,000 பேரும் நாங்கள்லாம் இப்போ என்ன ஜோக்கரா அப்படின்னு கேட்க மாட்டானுங்க. ஏன்னா அவனுங்க கொத்தடிமைகள். முன்னாடியே சொன்ன மாதிரி விஜய்னு எழுதி கொடுத்தா கூட வாங்கிட்டு போய் ஜாலியாக அதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. இந்த விருப்ப மனுவில் வேற விஜய் ஃபோட்டோ இருக்குது, அங்கங்கே அது இதுன்னு இருக்கும், ஏதாவது அதையெல்லாம் பார்த்து நல்லா உள்ளார அப்படியே இதாகிட்டு இருப்பானுங்க. இதில் நிறைய பைத்தியங்கள் என்ன பண்ணுதுன்னா, அந்த விருப்ப மனுவை எடுத்து ஃபோட்டோ எடுத்து அதை ஸ்டோரி போடுறாங்க. அதுக்காகனே போய் விருப்ப மனுவை வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் ஸ்டோரி போட்டுக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே. இதில் நேரில் போய் விருப்ப மனு வாங்கின ஒரு பெண் பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க பேசுகிறத பார்ப்போம் வாங்க. இப்போ விருப்ப மனு நாங்கள் வாங்க வந்திருக்கோம். தளபதி விருப்ப மனு நீங்கள் யார் வேணாலும் போட்டியிடலாம், உங்களுக்கு விருப்பப்பட்டவங்க எல்லாருமே வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது விருப்ப மனுன்றதை விட ஒரு கட்சிக்குள்ள ஒரு சாதாரணமாக ஒரு டெபாசிட் ஒரு பெரிய அமௌண்ட் பண்ணி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். திடீர்னு இது மாதிரி சொன்னதுனால எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. எல்லாரும் சந்தோஷமா வாங்க வந்திருக்காங்க. விருப்ப மனு நானும் வாங்கியிருக்கேன். விருப்ப மனு 100 ரூபாய் தான், ஜஸ்ட் 100 ரூபா தான் அப்படின்றாங்க. ஆனால் இந்த அம்மாவுக்கு அதில் இருக்கிற ஆப்பு தெரியலை. 100 ரூபாய்க்கு விருப்ப மனு வாங்கிடலாம், ஆனால் அதை திருப்பி ஃபில் பண்ணி கொடுக்குறப்போ நீங்கள் 10,000 ரூபா டெபாசிட் கட்டணும். இங்கே பாருங்கள், ஜென்ரல் கேட்டகரியில் வரீங்கன்னு சொன்னால் 10,000 ரூபா, எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5,000 ரூபா கட்டணும். இதை வேற எடுத்து அணில்கள்லாம் எடுத்து போட்டு, அண்ணா ஏன்னா காசு கேட்குறீங்க? அண்ணா நம்ம மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கோண்ணா, இப்படிலாம் கேட்கலாமா நீங்களே? அண்ணா காசுண்ணா, அண்ணா 10,000 ரூபா ஏண்ணா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. தற்கூறிகளா? டேய், தேர்தலில் வேட்பாளர் அடிக்கிறது எவ்வளோ செலவாகணும் ஏதாவது ஐடியா இருக்காடா உங்களுக்குலாம்? போய் ஏதோ கொடுக்குறாருன்னு ஓடி அங்கே சாப்பாடு போடுறாங்கன்னு போய் வாங்கிட்டு வந்துட்டு, அண்ணா காசெல்லாம் கேட்பீங்களாண்ணா நீங்கள் அப்படின்றாங்க. டேய் காசு கேட்பாடுறா, பின்ன எதுக்குடா அவர் வந்திருக்காரு அரசியலுக்கு? அணில் குஞ்சுகளா, அரசியல்லையும் காசு புழங்கும்டா. அரசியலும் ஒரு வேலை தான்டா, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்கடா. அது சேவையும் தான், அதே நேரத்தில் அது ஒரு வேலையும் தான். அந்த வேலையை செய்யறதுக்கு காசு வாங்குவாங்க, காசு பரிமாற்றங்கள் எல்லாம் இருக்கதாண்டா செய்யும். இதுதாண்டா உண்மை, இதுதாண்டா நியதி. இதெல்லாம் பார்த்து இருந்து ஷாக்காயிட்டு இருக்கானுங்க. இதில் இவனுங்கெல்லாம் ஒரு உருட்டிட்டு இருந்தானுங்க. நம்மளாம் மக்களுக்காக வந்திருக்கோம், காசு பணம்லாம் என்னங்க காசு பணம், அதெல்லாம் பார்க்குற அளவு பார்த்தாச்சுங்க அப்படின்லாம் விஜய் சொல்லுவார். இன்னொரு பக்கம் ஜெகதீஸ்வரன் ஒருத்தர் செய்தி தொடர்பாளராக இருந்தார். அவர் டிவி சேனல்லலாம் போய் அந்த டிபேட்லலாம் போய் பங்கெடுத்ததுக்கு அவர் எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்கன்னு கேட்டப்பல இந்த அணில்கள்லாம் கடிச்சு குதறினானுங்க. என்ன காசு கேட்குறீங்க? நீங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கீங்க, இந்த பதவி காசு இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ பாருங்க, ஒரே நாளில் 50,000 பேர் வாங்கி கூச்சிருக்காங்கன்னு பெருமையாக இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கானுங்க இல்லையா? அத்தனை பேர் என்னத்துக்கு இப்போ வாங்கினாங்க? பதவிக்கு தானே வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா தற்கொலைகளா அது என்னன்னே தெரியாமல் வாங்கினாங்களா? இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான். பதவிக்காக வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு செருப்படி தான், தற்கொலைகளாக வாங்கியிருந்தீங்கனாலும் நீங்கள் தற்கொலைகள் தான், அதுவும் ஒரு செருப்படி தான். ஒரே நாளில் 50,000 விருப்ப மனுக்களை நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா நீங்கள் அத்தனை பேருமே பதவிக்கு ஆசைப்படுறவங்கன்னு தாண்டா அர்த்தம். மற்ற கட்சிகளில் பதவிக்கு ஆசைப்படுறவங்களோட நீங்கள் தாண்டா பதவின்னு வெறி பிடிச்சி போய் திரிறீங்கன்னு அர்த்தம். சிஎம் பதவிக்கும் வெறி பிடிச்சிருக்கானுங்க, எம்எல்ஏ பதவிக்கும் வெறி பிடிச்சிருக்கானுங்க, எல்லா பதவிக்கும் வெறி பிடிச்சி போயிருக்கானுங்க. ஆனால் வெளியில் மட்டும் பார்த்தீங்கன்னா
பதவியெல்லாம் எதிர்பார்க்காம வேலை பார்க்கணும். நம்ம தலைவரை நம்ம வந்து முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு மட்டும்தான் வேலை பார்க்கணும். நமக்குலாம் எதுவுமே வேணாம். நமக்கு எதுவுமே இல்லாமல் நம்ம ரோட்டோரமாக தெருவோரமாக நின்னாலும் பரவாயில்ல, நம்ம மக்களுக்காக வந்திருக்கோம். அதனால காசு பணம் பதவி இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க கூடாதுன்னு வெளியில மட்டும் உருட்டுவானுங்க. ஆனால் உள்ள பாருங்க 50,000 பேர் வாங்கியிருக்கானுங்களாம். ஆனால் அதையும் பெருமையாக பேசுறாங்க. எப்படிடா இது? இந்த ஹிப்போக்ரஸியை தான் புரிஞ்சிக்கவே முடியல. ஒன்று அந்த பக்கம் நில்லுங்க, இல்லைனா இந்த பக்கம் நில்லுங்க. ரெண்டு பக்கமும் போய் நின்றுட்டு இருந்தீங்கன்னா எப்படிடா கால் எப்படிடா உங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு விரியுது? யோசிச்சு பாருங்க. 50,000 பேர் நேற்றைக்கு மட்டும் அந்த விருப்ப மனுவை வாங்கியிருக்காங்கன்னா ஒரு விருப்ப மனு 100 ரூபான்னு போட்டு பாருங்க, 50 லட்சம் ரூபா. நேற்றுக்கு ஒரு நாளில் மட்டும் 50 லட்சம் ரூபா பார்த்துட்டானுங்களா? அடுத்தது பாருங்க, ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 50 பேர் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன்லாம் போட்டிருக்காங்களாம் தாவேக்காவில். இப்போ வாங்கியிருக்காங்க இல்லையா, நிறைய வாங்கியிருக்காங்க, 50,000 பேர் வாங்கியிருக்காங்க இல்லையா. அப்போ ஒவ்வொரு தொகுதிக்கும் 50 பேராவது சப்மிட் பண்ணணும். அதாவது ஒவ்வொரு தொகுதிக்கும் 50 பேர் 10,000 ரூபா கொடுத்தாங்கன்னு சொன்னால் கணக்கு போட்டு பாருங்க, ஒரு தொகுதிக்கு 5 லட்சம் ரூபா வாங்குறாங்க. அப்படியே 234 தொகுதிக்கு பார்த்தீங்கன்னா எம்மா 11,70,00,000 ரூபா. நான் சொல்லியிருக்கிறது குறைஞ்சபட்சங்க. ஒரு தொகுதிக்கு 50 பேர் மட்டும் போய் 10,000 ரூபா கொடுத்து இந்த ஃபார்மை திருப்பி கொண்டு போய் கொடுத்தாங்கன்னு சொன்னால் அதுவே இவ்வளோ ரூபா பாருங்க. அப்போது ஆனால் சீட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு ஒரு ஆளை தான் நிப்பாட்ட போகிறாங்க. அப்படா எவ்வளோ ரூபா சம்பாதிப்பாருன்னு யோசிச்சு பாருங்க தாவேக்கா தலைவர் விஜய். இந்த தற்குறிகளும் 100 ரூபாய்க்கு மனு கிடைக்குதுன்னு போய் 100 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு ஃப்ரீயாகவே ஆன்லைனில் வந்துருச்சு. 100 ரூபா கொடுத்து அந்த விருப்ப மனுவை வாங்கினவனுங்கெல்லாம் இழிச்சா வாங்கிடுங்க. வந்த வரைக்கும் லாபோடு முதல் நாள் 100 ரூபாய்க்கு வித்துட்டு முடிச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டார் பார்த்தீங்களா சுருட்டிக்கிட்டு. இதுதான்டா டல்பதி. இந்த சர்க்கார் படத்தில் சொல்லுவார், ஐ எம் அ கார்பரேட் கிரிமினல். பார்த்தீங்களா, கார்பரேட் கிரிமினலோடைய மூளை இப்படி தான் வேலை செய்யும். வருமான வரி கட்ட மாட்டாரு, வாங்கின சம்பளத்துக்கு சரியான கணக்கு காட்ட மாட்டாரு, கணக்கு காட்டாததுக்கு அபராதம் போட்டால் அதையும் கட்ட மாட்டாரு. கிரிமினல், சரியான கிரிமினல். அவர் யாரு என்ன ஏதுன்னு தெரியாம கொண்டு போய் காசை கொடுத்து இப்படி ஏமாறுறீங்களேடா, பண்டையில அறிவு இருக்காடா. அவருடைய அந்த புகழ் வெளிச்சம் இருக்கு பாருங்க, அதை வச்சு உங்களை எல்லாம் நல்லா ஏமாத்துறாரு. நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? நம்ம அண்ணன் நமக்கு சீட்டு தருவாருன்னு நம்பிக்கிட்டு உங்களுக்கு எந்த இன்ஃப்ளூயன்ஸும் இருக்காது, ஒரு பொலிட்டிக்கல் பவர் இருக்காது, பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த விருப்ப மனுவை ஃபில் பண்ணி அப்படியே கொண்டு போய் திருப்பி சப்மிட் பண்ணுறப்போ ஒரு 10,000 ரூபாய் கொண்டு போய் கொடுப்பீங்க. இப்படி ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு 50-100 பேர் கொடுத்தாவே போதுமே. அவனுக்கு அங்கே 15-20 கோடி ரூபா மொத்தமாக வட்டிடுவார். அங்கே கணக்கில் காட்டாமல் மறைச்ச பணம் 15 கோடி ரூபா. யோசிச்சு பாருங்க, அந்த புலி படத்துக்கு வாங்கின சம்பளத்தில். நீங்கள் தாண்டா உங்கள் அண்ணனுக்கு அல்வா மாதிரி எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறீங்க. உங்களை மாதிரி ஒரு ஃபேன் பேஸ் கிடையாதுடா தற்குறிகளா. உங்களை மாதிரி ஆட்கள்லாம் இருந்தா உங்களையெல்லாம் வச்சு பயங்கரமாக சம்பாதிக்கலாம். ஆனால் நீங்கள் சம்பாதிக்க முடியாது, நீங்கள் வாழவே முடியாது. உங்களை வச்சு சூப்பராக சம்பாதிக்கலாம். இப்போ கூட இவ்வளோ சொல்கிறேன், இந்த அணில்கள் பார்த்தாருங்கன்னா அவனுங்களுக்கு சொரணை வரும்னு நினைக்கிறீங்க? வராது. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த சொரணை இல்லாத இந்த தற்குறிகள் மத்தியில் நம்மளும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி நம்ம கடையை விரிச்சுட்டு போட்டு உட்கார்ந்தோன்னு வைங்களேன், நமக்கு நல்லா கல்லா கட்டும். வந்த வரைக்கும் லாபம்னு நம்ம நல்லா சம்பாதிச்சிடலாங்க. யாருக்காவது ஏதாவது பிஸ்னஸ் ஐடியா இருக்குன்னு சொன்னால் என்கிட்ட வந்து எனக்கு டிஎம்லாம் பண்ணுங்க, எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம பிஸ்னஸ் டீலிங்ஸ்லாம் மேக் பண்ணுவோம். உண்மையாலுமே சொல்கிறேங்க, நல்லா சம்பாதிக்கலாம். விஜய் ஃபோட்டோ போட்டு ஒரு டிஷர்ட் போட்டு விற்றோன்னாவே காசு. நான் சும்மா சொல்லலை, உண்மையாலுமே யாருக்காவது ஐடியா இருந்தால் என் கூட வந்து கொலாபரேட் பண்ணுங்க, வாங்க நம்ம வந்து சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம். இந்த விருப்ப மனு கொடுக்குறாங்கன்னு முண்டி அடிச்சுட்டு ஓடி போய் அந்த பனையூர் அலுவலகத்துக்கு போயிருந்தாங்க. அங்கே போன இடத்துல பார்த்தா அங்கேயும் மயங்கி விழுந்திருக்காங்க நிறைய பேர். பாருங்களேன் காணொலியை. இந்த மறுபடியும் அந்த பழைய வைப்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா, இந்த மயக்கம் போட்டு விழுறது அதெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இப்போ இவங்க கட்சி ஆஃபீஸுக்குள்ளே மயங்கி விழுந்திருக்காங்க. இதுக்கும் திமுக அரசு தான் காரணமா? இவனுங்க கூட்டம் கூட்டி அந்த இடத்துல மூச்சு திணறலை உண்டாக்கி மயங்கி விழுற சூழ்நிலையெல்லாம் உருவாகுது. இதெல்லாம் இவனுங்க தான் சரி பண்ணணும்னு நம்ம நிறைய தடவை சொல்லிட்டோம், கேட்க மாட்டேங்கிறானுங்க. இனி அடுத்தது எத்தனை பேருக்கு என்னென்னலாம் ஆக போகுதோ தெரியல. எலெக்ஷன் வேற வரப்போகுது, ஒரே பயமாக இருக்குது. கரூர் சம்பவம் பார்ட் 2 மாதிரி ஏதாவது நடந்தாலும் நடந்துருமோன்னு பயமாக இருக்குது. நம்மளும் வான் பண்ணிக்கிட்டே இருக்கோம், இப்படி இருக்காதீங்க இப்படி இருக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம், கேட்க மாட்டேங்கிறானுங்க. நம்ம இப்படி ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறோம் பாருங்க, இந்த தற்குறிகள் வந்து என்ன பண்ண போகிறானுங்களோ, அடுத்தது எங்கே இளவு கூட்ட போகிறானுங்களோன்னு சொல்கிறோம் பாருங்க. ஏதாவது இவனுங்க இளவு கூட்டிடுவானுங்க. கூட்டினதுக்கப்புறம் இந்த பாருங்க இவனுங்கெல்லாம் இப்படி பேசியிருக்கானுங்க, ஏதோ நடக்கும்னு பேசுகிறானுங்க, அப்போ இவனுங்க தான் ஏதோ பண்ணியிருக்கானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம மேலே வழியை தூக்கி போட்டுருவானுங்க. ஒருத்தன் வண்டியில் பறந்துக்கிட்டு போகிறான், ரூல்ஸையும் மதிக்காமல் ஒன்றும் மதிக்காமல் நல்லா சத்தத்தையும் கூட்டி வச்சுட்டு பறந்துக்கிட்டு போகிறான். எங்கே போய் நாய் அடிபட்டு சாவு போதோன்னு சொல்லிட்டு நம்மெல்லாம் வந்து சாபம் விடுவோம், அதெல்லாம் பேசுவோம். அந்த நாய் உண்மையாலுமே எங்கேயாவது அடிபட்டு செத்துருச்சு என்னைக்காவது ஒரு நாள்னு சொன்னால் அதுக்காக இங்கேருந்து ஒரு ப்ரெடிக்ஷனில் சொன்ன ஒரு நபரை வந்து இவர் சொன்னதுனால தான் நடந்துருச்சுன்னு சொல்ல முடியுமா? இவர் தான் ஏதோ பண்ணிட்டாருன்னு சொல்ல முடியுமா? இவர் தான் அந்த நபர் விழுந்து சாகிறதுக்கு காரணமாக இருந்தார், இவர் அன்னைக்கு சொன்னார், அப்போ இவர் தான் ஏதோ செஞ்சுருக்காருன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி தான் இந்த முட்டா பயலுக பண்ணிக்கிட்டு இருக்காரு. கரூர் சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தர்லாம் பதிவு போட்டிருக்காரு, எங்கேயாவது ஏதாவது நடக்க போகுது இவனுங்களால அப்படின்னு.
அந்த நபர் வந்து சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லிட்டுலாம் வந்து இவனுங்க தற்கொலைகள் கதறிக்கிட்டு இருந்தானுங்க. அப்படிப்பட்ட மடக்கு ஊதிகள். ஆனாலும் விருப்ப மனுவையும் பிளாக்ல காசு கொடுத்து வாங்கியிருக்கானுங்க பாருங்க தற்கொலைகள். சூப்பர்ரா. நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கடா. நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க, உங்களால நிறைய பேர் நல்லா இருப்பாங்க. நீங்க இப்படியே இருங்க. உங்க மத்தியில நல்லா எதையாவது பண்ணி உங்களெல்லாம் மண்டையில மொட்டை அடிச்சு உங்களெல்லாம் பாருங்கடா. உங்களை தவிர மீதி எல்லாரும் இந்த உலகத்துல நல்லா இருக்கணும்டா, தமிழ்நாட்டில் நல்லா இருக்கணும்டா. அதுதான்டா எங்களுடைய ஆசை. எல்லாம் அப்படின்னு நாசமா போங்க. தப்பு செஞ்சிருக்கோன்னு தெரிஞ்சா திருத்திக்கணும். அதையும் பண்ண மாட்டானே. தப்பு செஞ்சோன்றதே உணராம இருக்க தற்குறிகளை என்ன பண்ண முடியும்? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னு சொன்னாக்க அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்ற அடிப்படை அறிவு இந்த அணில்களுக்கு இல்லை. சொல்கிறோம் கேட்டுக்கோங்கடா. தயவு செஞ்ச அணில்களே புரிஞ்சுக்கோங்க. சாதாரண விஷயம் கிடையாது அது. நிறைய பணம் செலவாகும். அவ்வளோ செலவு பண்ணியும் நீங்கள் ஜெயிக்கல அப்படின்னு இருக்கிறப்போ அதை தாங்குற அளவுக்கான மன வலிமையும் பொருளாதார பின்னணியும் இருக்கணும்டா. தற்குறிகளா சொன்னா கேளுங்க. இது ஒன்றும் சினிமா கிடையாது. பிளாக்ல டிக்கெட்டை ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்கிட்டு தேட்டரில் போய் படம் நல்லாவே இல்லைனாலும் சூப்பராக இருந்தது எங்கள் விஜயகாந்த் தான் மாசுன்னு சொல்லிட்டு பைரவா படத்துக்கும் சுறா படத்துக்கும் இருந்து ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்து வாயில் வடை சுடுற விஷயம் கிடையாது. நிறைய ரூபா செலவாகும். நிறைய ரூபா எவ்வளோன்லாம் சொல்ல முடியாது. அவ்வளோ ரூபா செலவாகும். என்ன பண்ணுவீங்கன்னா கடன் எடுத்து செலவு பண்ணுவீங்களா? இல்லை உங்ககிட்டயே இருக்குன்னு சொன்னாலும் அதை இழந்து போகிற சூழ்நிலை வரப்போ உங்களால தாங்க முடியுமா? எதுவுமே தெரியாமல் அரசியலை பற்றின அடிப்படை புரிதல் இல்லாமல் அப்படியே விஜய் நம்மளை ஜெயிக்க வச்சுறாரு. விஜய் தான் வேட்பாளர்னு நினைச்சிட்டு மக்கள்லாம் ஓட்டு போடுவாங்க. விஜய் சொல்ற மாதிரி 234 தொகுதியிலையும் விஜய் வேட்பாளராக நின்னாலுமே மக்கள்லாம் ஓட்டு போட போறது கிடையாது. அது வேற விஷயம். இருந்தாலும் விஜய்ன்ற ஒருத்தரை நம்பி அவரை மட்டுமே வந்து பார்த்துக்கிட்டு அதை நம்பி நீங்கள் வந்து வேட்பாளராக நிற்கிறோன்னு சொல்லிட்டுலாம் செலவு பண்ண தைரியமாக இறங்குறீங்கன்னு சொன்னேன். நீங்கள் தாண்டா 1ஆம் நம்பர் அடிமுட்டாள்கள். இப்போ கூட ஒன்றும் கெட்ட போகல. 100 ரூபாய்க்கு அந்த மனுவை வாங்கியிருக்கீங்களா? அதை இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டோமா, அண்ணன் அண்ணன் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு பாட்டை போட்டோமா அப்படின்ட்டு போயிருங்க. அதை தாண்டி நானும் வேட்பாளராக நிற்பேன், அண்ணன் நம்மளை செலக்ட் பண்ணுவார் அப்படின்ட்டுலாம் நீங்கள் வந்துட்டு செலவு பண்ணீங்கன்னா உங்கள் இஷ்டம். இவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டானுங்கன்னா வெறும் 100 ரூபா மட்டும்தான், அதை வாங்கிட்டு போயிட்டோம்னா நம்ம வந்து இதை சப்மிட் பண்ணிடலாம். அப்படியே சப்மிட் பண்ணுறப்போ காசெல்லாம் கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க நிறைய பேர். ஃபார்மை ஃபில் பண்ணுறப்போவே அங்கே ஆப் இருக்குது. அதை பார்த்தாவே பாதி பேர் போய் சப்மிட் பண்ண வரமாட்டானுங்க. பாதி பேரில் முக்கால்வாசி பேர் வரமாட்டானுங்க. உண்மையாலுமே அறிவு இருந்தால் வரமாட்டானுங்க. அறிவில்லாத தற்குறிகள் கொண்டு போய் காசை கொடுத்து ஏமாறுவானுங்க. விஜய் ஏற்கனவே அங்கே யார் யாரை நிறுத்தணுன்றதெல்லாம் செலக்ட் பண்ணி பக்காவாக வச்சிருப்பாரு. இதெல்லாம் சும்மா கண் துடைப்புக்கு கட்சிக்காரங்க மத்தியில் அஸ் வெல் அஸ் நல்ல காசு பார்க்கலாம். இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார்ன்ற மாதிரி விஜய் இதுக்கு தானே அரசியலுக்கு வந்திருக்காரு, வேற எதுக்கு வந்திருக்காரு? ஆகவே அணில் குஞ்சுகளே கவனமாக இருங்க. காசை தொலைச்சிடாங்க, வாழ்க்கையை இழந்துருவீங்க. இப்போவும் நாங்கள் வந்து வான் பண்ணுறோம், பல விஷயங்களை வான் பண்ணுறோம். எதையுமே கேட்குறதா தெரியல நீங்கள். ஆகவே கரெக்டாக இருந்தால் புரட்டா வரட்டா. மக்களே, இந்த காணொளியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.